தீபாவளி பண்டிகை ஒரு வாரம் கொண்டாடப்பட வேண்டும் என சாஸ்திரம் சொல்கிறது. இதனுடைய சிறப்பு என்றால், தீபாவளி என்றால் தீபங்களுடைய வரிசை. தீபங்களை வரிசையில் வைப்பது தான் தீப ஆவளி என்பது தீபாவளி என பெயர் பெற்றது. இந்த வருடம் 17/10/2025 அன்றைய தினம் மாலை நேரத்தில் பிரதோஷ காலத்தில் கன்றுடன் கூடிய பசுவை நாம் பூஜிக்க வேண்டும். இதற்கு கோவத்ச துவாதசி என்று பெயர். வத்சலா என்றால் குழந்தை என்று பொருள். பொதுவாக எந்த ஒரு பெரிய அளவிலான பண்டிகை கொண்டாட வேண்டும் என்றாலும் முதலில் கோ பூஜை செய்ய வேண்டும். தீபாவளி பண்டிகை என்பது நரகாசுரன் என்னும் தன் மகனை பூமாதேவியின் அம்சமான சத்யபாமா ஸ்ரீ கிருஷ்ணர் முன்னிலையில் சம்ஹாரம் செய்யக்கூடிய ஒரு நாள். எனவே கன்றுடன் கூடிய பசுவை அன்று வழிபடுவதால் நம் குழந்தை சொல்படி கேட்டு நடக்கும். நல்ல பிள்ளைகளாக குழந்தைகளாக வளருவார்கள். இன்று ஒரு நாளாவது பசும்பால் தயிர் உணவில் தவிர்க்க வேண்டும். பால் முழுவதும் அல்லது போதுமான அளவுக்கு கன்று குட்டி குடிக்க செய்ய வேண்டும். இதன் மூலம் நம் குழந்தைகள் நல்ல வழியிலும் சொல் பேச்சு கேட்டு நல்லவர்களாக வளருவார்கள். சனிக்கிழமை அன்று மாலையில் யம திரையோதசி. யம தீபம் ஒரு மாதம் முன்பு மகாலயபட்ச காலம் இருந்தபோது யமலோகத்திலிருந்து வந்த நம்முடைய மூதாதையர்கள் நம் தரக்கூடிய தர்ப்பணத்தை வாங்கி கொண்டு திருப்தியடைந்து அவர்கள் மீண்டும் யமலோகத்திற்கு செல்ல அவர்களுக்கு செல்லும் பாதையில் வெளிச்சத்தை காட்ட தென் திசை நோக்கி வீட்டிற்கு வெளியே வாசலில் வீட்டில் உள்ள உறுப்பினர்கள் ஒருவருக்கு ஒரு தீபம் வீதம் அல்லது குறைந்தது 5 தீபம் அல்லது ஒரே ஒரு பெரிய அகல் விளக்கில் அகண்ட தீபமாக 5 தீபங்கள் மாலை நேரத்தில் தெற்கு நோக்கி வீட்டிற்கு வெளியே வாசலில் வைக்க வேண்டும். இதனால் வருகிற அந்த வருடம் முழுவதும் முன்னோர்களுடைய ஆசையால் வீட்டில் உள்ளோருக்கு பெரிய அளவில் நோய் உண்டாகாது. எப்பொழுதுமே தீபாவளிக்கு பட்டாசு வெடிப்பது கூட இதற்கான ஒரு பாரம்பரியமாக தான் சொல்லப்படுகிறது. நாம் பட்டாசு மத்தாப்புகளை விடும்போது அந்த பட்டாசுகளினுடைய ஒளியில் நம்முடைய முன்னோர்கள் மேலோகத்திற்கு செல்ல வசதியாக இருக்குமாம். அறிவியல் ஐக்கியத்தின்படி பார்த்தோமானால் ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் சூரியனுடைய வெளிச்சம் பகல் பொழுது குறைந்து இருக்கும். ஜோதிட ரீதியாக சூரியன் நீச்சம் பெறும்போது கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள், கொசு, வைரஸ், நுண்கிருமிகள் மழைக்காலம் என்பதால் அதிகம் உற்பத்தி ஆகி மக்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் ஐப்பசி மாதத்தில். இதை தவிர்க்க தினசரி மாலையில் தீபம் வைக்க வேண்டும். பண்டிகை காலங்களில் அதிக இனிப்பு பதார்த்தங்கள் சாப்பிடுவதால் உண்டாகும் நோய் விலக தீபம் ஏற்றி வைக்க வேண்டும். இதனால் அடுத்த 5 நாட்களும் தீபங்கள் ஏற்ற வேண்டும். 19/10/25 அன்று ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரே திரையோதசி அன்று தன்வந்திரியுடைய ஜெயந்தி அன்று மருத்துவ கடவுளான தன்வந்திரி பகவானை வழிபட நெடிய நோய்கள் குணமாகும், ஆரோக்கியம் மேம்படும். ஐப்பசி மாதம் வருகிற திரையோதசி தன திரையோதசி என அழைக்கப்படும். அன்று பண்டிகைக்கான பொன் ஆபரணங்கள் புதிய துணிமணிகள் வாங்கி கொள்ள சிறந்த நாள். பொதுவாக அட்சய திருதியை விட அன்று அதாவது ஐப்பசி திரையோதசி தன திரையோதசி அன்று பொருட்கள் வாங்குவது மிகுந்த உத்தமமான பலனை கொடுக்கும். நரக சதுர்தசி யம சதுர்தசி ஸ்நானம் இது திங்கட்கிழமை அன்று நாம் மேற்கொள்ள வேண்டும். திங்கட்கிழமை அதிகாலை 20/10/2025 அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து நல்லெண்ணெய் எனப்படும் எள்ளெண்ணெயில் உடல் முழுவதும் தேய்த்து அதில் வாசனை திரவியங்களான அக்தர், ஜவ்வாது, புஷ்பங்கள் போன்றவற்றை கூட சேர்த்து வெந்நீரில் நாம் குளிக்க வேண்டும். வெந்நீரில் எண்ணெய் தேய்த்து குளிப்பதால் கங்கையில் நீராடிய புண்ணிய பலன் நமக்கு உண்டாகும். வெந்நீரிலும் எண்ணெயிலும் லக்ஷ்மியும் கங்கையும் வாசம் செய்கிறார்கள் என்பது ஒரு ஐதீக மரபு உண்டு. இந்த ஸ்நானத்தை கங்கா ஸ்நானம் என்று நாம் அழைக்கிறோம். இந்த தண்ணீரில் ஞாயிறு இலை, சுரக்காய் கொடி இலை போன்றவற்றை கொண்டு தலையை சுற்றி போட்டுவிட்டு குளிக்க வேண்டும். தலையை சுற்றி ஞாயிறு இலை, சுரக்காய் கொடி இலைகளை நம் தலையை சுற்றி தூர எறிந்துவிட்டு நாம் அந்த சுடுநீரில் வெந்நீரில் குளிக்க வேண்டும். வெந்நீரில் சேர்த்தும் கொள்ளலாம். இதனால் லக்ஷ்மி கடாட்சம் என்பது உண்டாகும். அதாவது சூரிய உதயத்திற்கு முன்பு எண்ணெய் தேய்த்து குளித்து வர கூடாது என்பதுதான் சாஸ்திர ஐதீகம். ஆனால் இந்த நரக சதுர்த்தி அன்று மட்டும் வருடத்திற்கு ஒரு முறை தீபாவளி அன்று வெந்நீரில் தான் நாம் ஸ்நானம் செய்ய வேண்டும். என கங்கை மாதாவே அந்த வெந்நீரில் குடிகொண்டிருப்பதாக ஒரு ஐதீகம். இதனால் ஆரோக்கியம் உண்டாகும், உடல் சூடு குறையும், அதனால் வியாதிகள் நீங்கும், மருத்துவ செலவுகள் குறையும், சேமிப்பு உண்டாகும். அதுதான் லக்ஷ்மி கடாட்சம் பெருகவும் வழிவகுக்கும்.
இவ்வாறு குளித்துவிட்டு சூரிய உதயத்தில் கிழக்கு நோக்கி இருந்து கொண்டு யமனுக்கும் சித்திரகுப்தனுக்கும் யமதீர்த்தம் எனப்படும் தர்ப்பணத்தை நாம் கொடுக்க வேண்டும். இதை தாய் தந்தை உள்ளவர் இல்லாதவர் என அனைவரும் மற்றவர்களுக்காக செய்யலாம். ஜோதிட ரீதியாக இந்த தீபாவளி பண்டிகை திதியை அடிப்படையாக கொண்டு உள்ளது. திதிக்கு சூரிய சந்திரர்கள் மட்டுமே முக்கியம். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள இடைவெளி தொலைவை தான் நாம் திதி என்கிறோம். இவ்வாறு சதுர்தசியில் குளித்துவிட்டு யம தர்ப்பணம் செய்ய வேண்டும். பின்னர் குடும்பத்தோடு தெய்வ பூஜைகள் செய்து மாலையில் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். மத்தாப்பு போன்ற வெளிச்சம் தரும் வெடிகளை சந்தோஷமாக வைக்க வேண்டும். திங்கட்கிழமை தீபாவளி அன்று கொண்டாடப்பட வேண்டும். அன்று மாலையில் அமாவாசை இருப்பதால் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து சுக்கிரனின் ராசி வீடான துலாம் ராசியில் உள்ள நாள் அது. அதனால் அன்றைய தினத்தில் மாலை நேரத்தில் லக்ஷ்மி குபேர பூஜை செய்வது மிகவும் சிறப்பு. லக்ஷ்மி குபேர படம் அல்லது கலசம் வைத்து 21 எண்ணிக்கையில் அரளி மொட்டு, அரளி இலை, அப்பம், பக்ஷணம் வைத்து முந்தைய நாள் வாங்கிய ஆபரணங்களை கொண்டு தன்னை நன்கு அலங்காரம் செய்து கொண்டு வீட்டில் உள்ள நகைகளை பூஜையில் வைத்து அலங்காரம் செய்து அன்று வழிபட வேண்டும். அடுத்து 21/10/2025 அன்று கேதார கௌரி விரதம். சிவனுக்கும் கேதாரேஸ்வரர் என்ற ஒரு திருநாமம் உண்டு. அன்னை பார்வதி தேவி இருந்த விரதம் ஆகையால் கேதார கௌரி விரதம் என்பார்கள். அன்று வீட்டில் கலசம் வைத்து 21 முடிச்சு உள்ள மஞ்சள் சிரடை வைத்து கலசத்திற்கு அலங்காரம் செய்து 21 எண்ணிக்கையில் பழம், வெற்றிலை, பாக்கு, அப்பம் போன்றவை வைத்து பூஜிக்க வேண்டும். பின்னர் சுமங்கலி பெண்கள் தன் வலது கையில் சரடை கட்டி கொள்ள வேண்டும். 21 சுமங்கலி பெண்களுக்கு தானம் செய்வது மிகவும் சிறப்பு. குடும்பத்தில் எப்போதும் இதனால் துன்பம், இடர்கள் வராது. ஒற்றுமையும் சந்தோஷமும் எப்போதும் நிலைத்து நிற்கும். அன்று மாலை நேரத்தில் உல்காதனம் செய்ய வேண்டும். உல்கா என்றால் எரியும் நெருப்புக்கட்டை என்பது அர்த்தம். பொதுவாக கம்பளி ஆடைகளை ஏழை எளியோருக்கு தானம் செய்ய வேண்டும். ஏனென்றால் துலா ராசியில்தான் சனி உச்சம் பெறுகிறார். அறிவியலின்படி அடுத்து பனிக்காலம் ஆரம்பிக்கிறது. எந்த ஒரு பண்டிகையும் நாம் மட்டும் சந்தோஷப்படுவதற்காக உண்டாக்கப்படவில்லை, நம்மை சுற்றி உள்ளோரை சந்தோஷப்படுத்தவும் உண்டாக்கி உள்ளது என்ற வகையில் ஏழை எளிய மக்களுக்கு தானம் தர்மம் செய்து கொடுக்க வேண்டும். அடுத்து 22/10 அன்று புதன்கிழமை அன்று பார்த்தால் கார்த்திகை சுத்த பிரதமை. அன்றைய தினம் முதல் சாந்திரமான முறையில் கார்த்திகை மாதம் துவங்குகிறது. சாந்திரமான முறையில் அன்று கார்த்திகை மாதம் முதல் பொதுவாக ஜோதிட ரீதியாக காலபுருஷனுக்கு மறைவு ராசியான விருச்சிக மாதம் முழுவதும் தீபமேற்றி வைத்து வருவது நல்லது. எந்த ஒரு பாவத்தின் பலனும் அதன் 7ஆம் பாவம் குறிக்காட்டும். அதன்படி விருச்சிகத்திற்கு 7ஆம் பாவத்தில்தான் கார்த்திகை நட்சத்திர மண்டலம் உள்ளது. அதன் உருவம் ஜோதி சுடர் வடிவம். எனவே அன்றிலிருந்து 30 நாட்கள் அகண்ட தீப பூஜை என தினமும் மாலை நேரத்தில் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும். இதனால் கடன் பிரச்சனைகள் தீரும். மேலும் 3-4 நாட்களாக நமக்காக இருந்த பண்டிகை அன்று பசு, கன்றுக்குட்டி, ஆடு போன்ற வாயில்லா ஜீவராசிகளுக்கு நன்மை உண்டாக அவற்றை பூஜிக்க வேண்டும். நம்மை நம்பி உள்ளதாக நாம் நம்பிக்கொண்டிருக்கும் பசு, ஆடு, நாய், பூனை, கோழி போன்ற பிராணிகளுக்கு உணவளிக்க வேண்டும். அதை ஒருபோதும் துன்புறுத்தக்கூடாது. இன்று கோக்ரீடின பிரதிபட் என்று பெயர். நமக்கு உதவும் பசுக்களை அன்று பூஜை செய்ய வேண்டும். கோவர்தன மலையை தாங்கிய ஸ்ரீ கிருஷ்ணரை அன்று வழிபட வேண்டும். அடுத்து கடைசி பண்டிகையாக வியாழக்கிழமை வருவது யம துதியை. அன்று சகோதரர்கள் அவர்களுடைய சகோதரிகள் அழைப்பை ஏற்று சகோதரிகள் இல்லம் சென்று சகோதரர்களுக்கு சகோதரிகள் கையாலேயே தலைவாழை இலையில் விருந்து உணவு கொடுக்க வேண்டும். இதற்கு ஒரு புராதான கதை உண்டு. அதன்படி யமனின் சகோதரியான யமுனா தன் அண்ணனான யமனை ஒரு நாள் உணவு அளிக்க பரிமாற அழைத்தார். ஆனால் யமலோகத்தில் சதா நேரமும் உயிரினங்கள் இறந்த பின்பு அதன் ஆத்மாக்கள் வந்த வண்ணம் இருந்ததால் அதை கவனிக்கவே நேரம் சரியாக இருந்தது. இதனால் சகோதரி யமுனையின் அழைப்பை ஏற்று வர இயலாது போனது. இந்த சமயத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் மூலம் நரகாசுரனை வதம் செய்த பின்னர் யமலோகத்தில் வரும் ஆத்ம எண்ணிக்கை குறையவே யமனுக்கு வேலை குறைந்தது. அப்போது தன் சகோதரியின் அழைப்பு ஞாபகம் வந்தது. உடனே யமுனையிடம் சென்று படையல் உண்டுவிட்டு, இதுபோல யார் ஒருவர் தன் சகோதரி கையால் இன்று உணவு உண்கிறானோ அவனுக்கு நரபயமே இல்லை என யமுனாவிற்கு வரமளித்தார். இவ்வாறு இன்று சகோதரர்கள் தன் வீட்டில் உணவு உண்ணாமல் தன் சகோதரி வீட்டில் உணவு உண்டு ஒருவருக்கொருவர் பரிசு பொருளை பரிமாண்டு சந்தோஷமாக தீபாவளி கொண்டாட வேண்டும். இவ்வாறு பண்டிகை சாஸ்திரம், அறிவியல், ஜோதிடம் என அனைத்தையும் ஒருங்கே கொண்டு உள்ளதுதான் இந்த தீபாவளி பண்டிகை.